வணக்கங்க. வாங்க நம்ம இன்னைக்கு மழை காலத்துக்கு ஏற்ற ஈஸியாக ஜீரணிக்கக்கூடிய சூப்பரான டேஸ்டான ரசம் பார்க்க போகிறோம். ரசம் தானே என்ன வெரைட்டி காமிக்க முடியும்னு நினச்சிங்கன்னா, ஆமாங்க, நாம் செய்கிற இந்த ரசம் வெத்தலை சேர்த்த தக்காளி ரசம். மழை காலத்தில் எல்லாருக்குமே ஈஸியாக கோல்டு பிடிக்குங்க. அப்போ இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுத்தீங்கன்னா சட்டுன்னு கோல்டெல்லாம் கூட்டிடுங்க. தொண்டைக்கு இதமாக இருக்குங்க. இந்த ரசத்தை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. நாம் செய்ய போகிறது வெத்தலை ரசன்றனால புளியை கொஞ்சமாகவும் தக்காளி அதிகமாக சேர்த்து பயன்படுத்தணுங்க. நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சுக்கலாங்க. இது உருட்டுங்க. நாம் இதில் ரசப்பொடி பயன்படுத்த போகிறோங்க. இருந்தாலும் நம்ம பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் மிளகு இதெல்லாம் சேர்த்து 1-2 தட்டிக்கலாம். இந்த மாதிரி நுணுக்கி செய்யும் போது டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இப்போது தக்காளியை கரைச்சிக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியை 4 எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு விடலாம். நல்ல கையாலேயே பிசைஞ்சு விடுங்க. இதில் தோலை மட்டும் எடுத்து நுணுக்க வச்ச பொருளோடு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்து கரைச்சிக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி ரசம்னாலேயே தக்காளியோட அந்த புளிப்பு அதிகமாக இருக்கணுங்க. புளியோட அளவு கம்மியாக இருக்கணுங்க. இப்போ அந்த பழத்தை நல்லா கரைச்சிக்கலாம். தோலை அரைக்கி கொடுத்த பொருளோடு சேர்த்து அரைச்சிடலாம். புளியை நல்லா கரைச்சி எடுத்துட்டேங்க. அதே மாதிரி நுணுக்க வேண்டிய பொருளை நுணுக்கிட்டேங்க. கடாய் காஞ்சிடுச்சுங்க. கடுகு போட்டும் பொரிஞ்சிடுச்சு. இப்போது நுணுக்கி வச்ச பொருட்களை சேர்த்து வதக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதக்கி விட்டு புளி கரைசல் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ சேர்த்துக்கலாம். இது கூடயே 5-6 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். இந்த ரசம் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ கரைச்சி வச்சிருக்கிற தக்காளி கரைசல் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துருங்க. இதில் நம்ம வீட்டில் செஞ்ச ரசப்பொடி பயன்படுத்திருக்கேங்க. அதோட லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். சளி பிடித்த நேரத்தில் வாய்க்கு ஒரு மாதிரி இருக்குங்க. அப்போ இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுத்தீங்கன்னா தொண்டைக்கு இதமாக அப்படி டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. சளியும் சரியாயிருங்க. ரசம் லேசாக சூடாகட்டுங்க. ஓரளவு சூடான பிறகு பொடி சேர்த்துக்கலாம். இந்த பொடி நம்ம வீட்டில் அரைச்சி பொடிங்க. இதில் ரசம் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. லிங்க் தரேன் பாருங்கள். ரசம் ஓரளவு சூடாகிடுச்சுங்க. இப்போ பொடி சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துக்கலாம். ரசப்பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. வெத்தலையை எப்பவுமே அரைச்சி சேர்க்காதீங்க. அப்படி சேர்த்திங்கன்னா காட்டம் ஜாஸ்தியாக இருக்குங்க. வெத்தலையை சின்ன சின்ன துண்டுகளாக கிள்ளி வச்சுக்கலாம். ரசத்தில் லேசாக பபிள்ஸ் வரும் இல்லையா, கொதிக்கு லேசாக வரணுங்க. அப்போ வெத்தலை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கிள்ளை வெத்தலையை அதில் சேர்த்துடலாம். கொத்தமல்லி, வெத்தலை ரெண்டுமே சேர்த்துருங்க. இப்படி சேர்க்கும் போது வெத்தலையோட சாறு நல்லா இறங்கி வருங்க. வாசனை சூப்பராக இருக்குங்க. அரைச்சி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் மாறுங்க. இப்படி சேர்த்து பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ரசம் இப்போ நல்லா சூடாக இருக்குங்க. இன்னொரு பாத்திரத்தில் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்படி சேர்த்து செய்யும்போது அந்த ரசத்தோட வாசனை சூப்பராக இருக்குங்க. ரசத்தில் நல்லா நுரைச்சி பபிள்ஸ் வரணுங்க. ரொம்ப கொதிக்கூடாதுங்க. ரசம் நுர கூட்டி லேசாக கொதிக்க ஆரம்பித்த உடனே பாத்திரம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் மாற்றிடலாம். எல்லாத்தையும் மாற்றிடலாம். இந்த மாதிரி ரசம் வைக்கும்போது அந்த ரசம் வீடே மணக்குங்க. அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. இப்போ எல்லா ரசத்தையும் அந்த பாத்திரத்தில் ஊற்றிடலாம். சுட சுட ரசத்தோடு ஒரு வறுவல் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. ரசம் சில்லுன்னு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. ரசத்தை ஊற்றின உடனே மூடி பிடிச்சிருங்க. இப்போ பாருங்கள், ரசம் வாசனை தூக்குதுங்க. அப்படியே கம கமன்னு இருக்குங்க. அருமையான சூப்பரான ரசம் ரெடிங்க. ஓகேங்க, நீங்களும் இதே மாதிரி ரொம்ப டேஸ்டான சூப்பரான வாசனையான இந்த தக்காளி ரசத்தை வெத்தலை போட்டு செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.